எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் தம் பிரியாணிங்க. ஸோ எம்மியான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பிரியாணி எம்மியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மணமணக்கிற பிரியாணி மசாலா பொடி ரொம்ப அவசியங்க. ஸோ பிரியாணி மசாலா பொடி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸையும் பார்த்துடலாம் வாங்க. பிரியாணி இலை 10, கிராம்பு 15ங்க, நட்சத்திர சோம்பு 5, ஏலக்காய் 5, சோம்பு 2 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 20 கிராம்ங்க, குருமிளகு 2 டீஸ்பூன், கல்பாசி 2 டீஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், கசகசா 2 டேபிள் ஸ்பூன், ஜாதிக்காய் அரைக்காய். இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கிறோங்க. அதில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு 250 ml ஆட் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பிரியாணி இலை ஒரு 10, மராத்தி மொக்கு ஒரு 2, கல்பாசி, ரோஜா இதழ்கள் எல்லாம் போட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்து நாம் 4 பச்சை மிளகாய், 1/2 கிலோ நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் தாளிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்தி நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 250 கிராம் அரைச்சி வச்சுருக்கோங்க. அதையும் உள்ளே சேர்த்திக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பச்சை வாசலாம் போய் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா பொடியை உள்ளே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி மசாலா பொடி ரொம்பவே வாசனையாக இருக்குதுங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டா கொத்தமல்லி சீரக பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் வரமிளகா போட்டுக்கிறோங்க. இப்போது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்துங்க, ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாளிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 250 ml தயிர் உள்ளே போட்டு கலந்துக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கனாவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாம் 2 kg சிக்கன் அலசி வச்சுருக்கோங்க. அதையும் இப்போ கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. நாம் சிக்கனும் ரைஸும் ஈக்குவல் குவான்டிட்டியில் போடும்போது பிரியாணி இன்னுமே நல்லா இருக்குங்க. இப்போது சிக்கன் நல்லா வேகிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறோங்க. இப்போது அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்திக்கிறேங்க. இப்போது அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்குங்க. அடுத்து தேங்காய் பால் ஒரு 250 ml எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோங்க. இப்போது நீங்கள் பிரியாணி அரிசி போடுறீங்க அப்படின்னா இப்போது 1 கப் பிரியாணி ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணீர், அதுதாங்க கரெக்டான ரேஷியோ. இப்போது நான் பார்த்துட்டேங்க அப்படின்னா 15 நிமிஷம் ஊற வச்சுருக்க 2 kg ரைஸ் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கிறோங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த ரேஷியோவில் கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் அரிசியை உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா கமகமான வாசனை வருதுங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இப்போது அரிசியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு நல்லா வெந்து வர வரைக்கும் விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா கொதிச்சு வெந்து வருதுங்க. பார்க்கவே நல்லா இருக்கு இல்லைங்களா?
இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அரிசி நல்லா வெந்து தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம 2 அரிஞ்சு வச்சிருக்க லெமனை பிழிஞ்சுக்கிறோங்க. பிழிஞ்சாச்சுங்க. அடுத்து வாழையில வச்சு தம் போட்டுடலாங்களா? இப்போ ரெடியாக வச்சிருக்க தம் எடுத்து போட்டுடலாங்க. தம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் போட்டாலே போதுங்க. பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக வெந்துருங்க. இதோ நம்ம தம்மை எடுத்துடலாங்க. பாருங்க, நம்ம தம்மை எடுத்துட்டோம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி பார்த்துட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. பார்க்கவே சாப்பிடணும் போல தோணுது இல்லைங்களா? ஆஹா, நல்லா சுவையான சூடான தம் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் சுவையான தம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்பவும் போல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.